1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள தான் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற விஷயத்தை வந்து என்னுடைய ரெகுலர் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ்க்குள்ள நான் ஆட் பண்ண ஆரம்பித்தேன். அது நான் பழகி அதை நான் புரிஞ்சுக்கிட்டு ஓகே இதில் வந்து நம்மளுடைய எண்ணங்களை பதிய வைக்க முடியும் எனக்கு உணர்ந்தப்போ எனக்கு வந்து சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்தப்போ தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் ஒரு வேளை நீங்கள் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பற்றின ப்ராசஸ் தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் அதாவது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் எதுக்கு பயன்படுத்துகிறோம், அதனால் என்ன பயன் இருக்குது, எப்படி பயன்படுத்தணுன்ற எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ பொதுவாக வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது நம்ம கையில் தண்ணீர் எடுத்துக்கிட்டது குடிக்கும்போது, அதாவது இதுக்குன்னு தனியாலாம் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம். எப்போ உங்களுக்கு ஒரு நாளில் தண்ணீர் குடிக்கணுமோ அந்த நேரத்தில் கையில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் கையில் வச்சுக்கிட்டு தண்ணியை பார்த்து உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ, என்ன தேவை இருக்கோ, அது நடந்துட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றதையோ இல்லை நடந்த மாதிரியோ ஒரு லைன் ஸ்டேட்மெண்ட்டை உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிட்டு தண்ணி குடிக்கணும். இவ்வளோ தான். அதாவது இந்த பயிற்சியில் நடக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணியில் வந்து உங்களோட எண்ணங்களை பதிய வைக்கிறதா இது வந்து புரிஞ்சுக்கணும். இப்போது நிறையா ரிலீஜியன்லேயும் சரி இல்லை கடவுள் வழிபாட்லேயும் சரி நீங்கள் வந்து தண்ணீர் இல்லாத ஒரு ரிச்சுவல் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. காரணம் என்னென்னா தண்ணினால் வந்து இன்ஃபர்மேஷனை கேரி பண்ண முடியும் அப்படின்றது நிறைய இடங்களில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிறைய புக்ஸ் இருக்குது. நீங்கள் வாட்டர் மெமரி தியரி நிறையா சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் அதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த கான்செப்டில் வந்து நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம எண்ணங்களை நம்ம குடிக்கிற தண்ணியில் பதிய வச்சு குடிக்கிறோம், அவ்வளோதான். இப்போது நான் இந்த பயிற்சியை வந்து புரிஞ்சுக்கிட்டப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ண நான் வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அப்பப்போ சின்ன சின்ன ஐடியாஸ் ஷேர் பண்ணேன். அதாவது நீங்கள் தண்ணி குடிக்கும்போது யூஸ்வலாக மறந்துடுவோம். நமக்கு இப்போது நன்றி எழுதுறதா இருக்கட்டும், அஃபர்மேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும், ஈஸியாக மறக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் தான். நானும் நிறையா மறந்துடுவேன். அப்போது நான் என்ன பண்ணேன், அந்த வாட்டர் பாட்டிலில் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வைப்பேன், இல்லாட்டி அந்த தண்ணி எடுக்கிற இடங்களில் போய் தான் மார்க்கிங் போட்டு வைப்பேன். ஏன்னா வந்து நம்ம அங்கே போய் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் எழுதி வைக்க முடியாது. பொது இடங்கள் மாதிரி ஆஃபீஸ்லேயோ இல்லை வெளியே எங்கேயாவது நம்ம போகும்போது அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா வாட்டர் பாட்டிலில் ஸ்டிக்கரிங் பண்ணிப்பேன், கலரிங் பண்ணிப்பேன், டாட்ஸ் வச்சுப்பேன், ஏதாவது ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக வச்சுப்பேன். பட் ரீசெண்ட் டேஸில் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இது நான் பார்த்தேன். அது எங்கேயோ ஒரு பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். வாட்டர் பாட்டிலில் யூ கேன் ரைட் இட். நான் மோஸ்ட்லி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் முன்னாடி, பட் இந்த அளவுக்கு ப்ராப்பராக ஃபுல்லாக நான் பண்ணதில்லை. பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக எனக்கு என்னென்ன அஃபர்மேஷன்ஸ் நான் சொல்லணும்னு நினைக்கிறேனோ, அதாவது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனை சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை ஃபுல்லாக இந்த மாதிரி எழுதிடுவேன். பெர்மனெண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி எழுதுங்க. அதாவது இப்போது ஒரு தண்ணீர் குடிக்கும்போது அந்த எண்ணத்தை சொல்லணுன்றது ஒன்று, அந்த பாட்டிலில் எழுதியிருக்கிறது இன்னும் கொஞ்சம் எனக்கு அதிகமான ரிசல்ட்ஸ் கொடுக்குறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ வாட்டர் பாட்டில் மேலே பெர்மனெண்ட் மார்க்கரை வச்சு நீங்கள் எழுதிட்டீங்க, ஒரு லைனாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தோணுமோ நீட்டாக எழுதிக்கோங்க. என்ன மாதிரி வந்து அங்கங்கே எழுதணுன்ற அவசியம் கிடையாது, நீட்டாக எழுதிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி ஸ்டிக்கர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பேப்பரில் எழுதி ஸ்டிக்கர் பண்ணி அதில் ஒட்டிடுவேன் பாட்டிலில். பட் அது கொஞ்ச நாளில் தண்ணி குடிக்கிற பாட்டில் அப்படிங்கிறப்போ அது சீக்கிரமாக ரிமூவ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ பெர்மனெண்ட் மார்க்கரில் எழுத ஆரம்பித்தேன். ஒரு 5 to 6 days அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமும் நமக்கு அடிக்கடி பாட்டில் கையில் எடுக்கிறோம், அது அந்த பெர்மனெண்ட் மார்க்கராக இருந்தாலுமே அழிஞ்சிருது. ஸோ நீங்கள் நல்லது தான், ஏன்னா திரும்ப புது அஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வாட்டர் பாட்டில் மேலே பெர்மனெண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அது தமிழோ இங்கிலீஷோ எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதை தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எழுத்துக்களை பார்க்குறோம், அட்லீஸ்ட் மனசுக்குள்ள நினைக்கிறோம், இல்லை ஒரு வேளை மறந்துட்டா கூட அந்த அஃபர்மேஷன் நம்ம கண்ணிலையாவது பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது நமக்குள்ளே போகின்ற ஒரு வழி, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் அடிக்கடி மறக்குது அப்படின்னா ரிமைண்டர் வச்சுக்க சொல்லியிருப்பேன் முதல்ல. பட் அதை விட ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படின்றது உங்கள் வாட்டர் பாட்டில்ஸில் எழுதிக்கிறது தான். இதுக்கு என்ன நீடுனா ஒரு பெர்மனெண்ட் மார்க்கர் வேணும், ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு அளவுக்கு தண்ணீர் உள்ளே இருக்கிற தெரிகிற மாதிரி பாட்டிலாக வாங்கிக்கோங்க. இல்லை நார்மலாக ஸ்டீல் பாட்டில் எழுதிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், அவ்வளோதான். நிறைய பேருக்கு ப்ரைவசி இஷ்யூஸ் இருக்கும். அதாவது என்னோடய அஃபர்மேஷனை அடுத்தவங்க பார்க்க வேண்டாம், இது என்னென்னு சில பேர் கேட்பாங்க, நான் பதில் சொல்ல முடியாது நினைப்பீங்க. அவங்கெல்லாம் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இது ஓகே அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். நான் எப்போது தண்ணீர் எடுக்கும் போதுமே அதில் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துப்பேன். ஸோ தட் ஒரு 5 daysக்கு அது ரீட்டைன் ஆகும். இல்லாட்டி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எழுதிப்பேன். எனக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் எழுதுவேன். அந்த நிமிஷத்தில் எனக்கு என்ன ஆசை இருக்கோ எல்லாத்தையுமே எழுதுவேன். லாங் டேர்ம் கோல் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்டிங், விசுவலைசேஷன் மாதிரி நிறையா பயிற்சிகள் இருக்குது. 55 கூட பண்ணலாம் நீங்கள். பட் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனை எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அதாவது அன்றாட தேவைகள், சின்ன சின்ன ஆசைகள் எதுவாக இருந்தாலுமே அந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனில் கொண்டு வர முடியும். பர்சனலி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் நான் ஏற்படுத்திக்கிட்ட இலக்குகளில் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுலேருந்து இன்றைக்கு வரைக்குமே ஒரு 98-99% வந்து பர்ஃபெக்ஷன் அப்படி இருக்குது.
அது ஃபினான்ஸாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப் பண்ணு தான் சொல்லுவேன். என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுச்சு, நீங்கள் என்ன மாற்றுனீங்க, உங்களுக்கு என்ன அடைஞ்சிங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ்ன்றனால இது பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். காரணம் என்னென்னா, தண்ணி எடுக்கிறீங்க, ஒரு 5 செகண்ட்ஸ் கையில் வைக்கிறீங்க, தண்ணியை பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிட்டு குடிக்கிறீங்க, அவ்வளோதான். பட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். ஆனால் இதை மட்டுமே ப்ராசஸாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதை நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் இருக்கணும், கிராட்டிடியூட், அஃபர்மேஷன் இருக்கணும். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் தாண்டி நீங்கள் வந்து ஸ்கிரிப்டிங்கும் பண்ணிகிட்டு இருந்தால் நல்லது. ஸோ வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு நாள் முழுக்க ஒரு நல்ல எனர்ஜியை உங்களுக்கு ரீட்டைன் பண்ணும். அதாவது காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே ஏதோ ஒரு இடத்துல தண்ணி குடிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்குது, தேவைகள் இருக்குதுன்னு நீங்கள் ரீஇன்செட் பண்ணிருக்கும் போது உள்ளே வந்து தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் ரொம்ப சின்ன சின்ன வேல்யூ தான் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ஆட் பண்ணாலும் பெரிய அளவுக்கு மாற்றங்களையும் பார்க்க முடியுது. சின்ன சின்ன ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸையும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதை கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணாதீங்க இந்த ப்ராசஸை. இருந்தாலும் இது நம்ம தவிர்க்க முடியாத ப்ராசஸில் ஒன்றா எனக்கு மாறிடுச்சு. நீங்களும் அதை முடிஞ்ச அளவுக்கு அனுபவிச்சிங்கன்னா புரியும். ஸோ வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் 369 சொல்லியிருப்பேன். அது கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் இப்போது இந்த பீரியடில் 369 பண்ணுறீங்களோ அதை ஒன் டைம் எழுதி வச்சுக்கிட்டு அதையே பார்த்து நீங்கள் 3 தடவை படிச்சுட்டு கூட தண்ணி குடிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் சம்மந்தமாக ஒரு ஐடியாஸ் இருக்குது, இல்லை ஏதாவது புதுசாக ஏதாவது பயிற்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோ பேசலாம். நன்றி.